யாராச்சும் இதை நிறுத்துங்க, இதை தடுத்து நிறுத்துங்க. என்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. இந்த ஃபுட்பால் எல்லாம் என்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. யாராச்சும் தடுத்து நிறுத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னோட காசு காப்பாத்துங்க. காசு ஒண்ணு மரத்துல காய்க்காது. காப்பாத்துங்க. சீக்கிரமா சீக்கிரமா உங்களை ஃபாலோ பண்ணு. அதுக்கு என்னோட பர்ஸ் எடுத்துட்டு போயிருச்சுங்க. என்னோட பர்ஸ்ல 10 ரூபாய் இருந்துச்சு. அந்த ஃபுட்பால் மனுஷங்க அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு பல்ல அங்கிள். முதல்ல நீங்க ஒழுங்கா உட்காருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபுட்பால் மனுஷங்களை தேடுவோம். யாராச்சும் இருக்கீங்களா? போய் புடிங்க. அதுங்களை யாராச்சும் தடுத்து நிறுத்துங்க. அவங்க என்னோட மேக்கப் பாக்ஸ புடுங்கிட்டு ஓடுறாங்க. அட யாராச்சும் புடிங்களே. புடிங்க புடிங்க. அது புடிங்க புடிங்க. வேகமா போயிட்டு பாருங்க. புடிங்க புடிங்க. ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்காங்க. புடிங்க. பிரமாதம் என்னோட சிப்பாய்களே, உங்களை உருவாக்குனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நாம ஃபண்டூஷ் நகரை மொத்தமா கொள்ளை அடிச்சிடலாம் வாங்க. அந்த சாச்சா பத்திஜாவால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. டேய் மருமகனே, கொள்ளை அடிக்கிற அந்த ஃபுட்பால் மனுஷங்களை தேடி தேடி ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்டா. எவ்வளவு தேடியும் அவங்களை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த ஊரையே 4 முறை சுத்தி வந்தாச்சு, இன்னும் அவங்களை கண்டுபிடிக்க முடியல. நிறைய சுத்தி சுத்தி இப்ப வேற எனக்கு ரொம்ப பசிக்க வேற செய்யுது. அப்படின்னா வாங்க மாமா, நம்ம முதல்ல சுட சுடன்னு ஜிலேபி சாப்பிடுவோம். அப்புறம் போய் அவங்கள தேடலாம். டேய் மன்மோஜி, நீ என்ன ஃபுட்பாலை வச்சு அடிச்சிட்டியா? உண்மையான கிக்குன்றது என்னன்னா நான் இப்போ உனக்கு காட்டுறேன் பாரு. ஏய், நீ என்ன கிக் அடிக்குது சாச்சா? என்னோட ஃபுட்பால்ஸ் இந்த ஊரையே கிக் அடிச்சிட்டு இங்க வந்திருக்க. நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒருவேளை உனக்கு தைரியம் இருந்தா வா, உன் கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே சேர்த்து கூட்டிட்டு வா. என் கூட சேர்ந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச ஆடி காட்டு பார்க்கலாம். இந்த போட்டிக்கு நான் ஒத்துக்கிறேன். அப்படின்னா சரி, ஒரு பக்கம் நீயும் உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் என்னோட செல்ல குட்டைகளான என்னோட ஃபுட்பால்ஸ் இருக்கும். என்ன பயமா இருக்கா? பயத்துக்கான உண்மையான அர்த்தம் என்னன்றது இப்ப நான் உனக்கு காட்டுறேன். வா, நம்ம கிரவுண்ட்ல சந்திப்போம். அட மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஃபுட்பால் சாதாரண ஃபுட்பால் கிடையாது, அது ரோபோட்டிக். இந்த ஃபுட்பால் ஏற்கனவே ஊர்ல இருக்க எல்லாத்தையுமே கொள்ளடிச்சிருக்கு. எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிருங்க. ஃபுட்பாலை தடுக்கிறதுக்கு நம்ம வேற ஏதாவது வழியை யோசிப்போம். இப்ப என்ன வேணாலும் நடக்கட்டும் மருமகனே. ஒரு முறை நான் கமிட்மெண்ட் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான். நான் எங்க நிக்கிறேன்னு முடிவு எடுக்கிறேனோ மேட்ச் அங்க இருந்துதான் ஆரம்பிக்கும். அடுத்து நான் வரேன். சட்டத்தோட கையில இருந்தும் பந்தோகினியோட கிக்ல இருந்தும் யாராலையும் தப்பிக்க முடியாதுடா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி எங்களோட மேடமே சுத்தல்ல விட்டுருப்பீங்க. இப்ப உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எல்லாரும் பின்னாடி போங்க. உண்மையான கிக்குனா என்னன்றது இப்ப நான் காட்ட போறேன் மன்மோஜி. மருமகனே, மாமா! இன்னும் மேட்ச் முடியல. பந்தகுனி மேடம்!
ஆடாடா என்னோட ஃபுட்பால்ஸ் கேரமும் நல்லா விளையாடும் போலயே. பத்திஜே ஏதாச்சும் பண்ணு. ஐடியா, ஓடுங்க. மன்மோகன்ஜியோட கண்டுபிடிப்பை பார்த்து எல்லாரும் தெரிச்சு ஓடுறீங்களா? ஓடுங்க. டிடெக்டிவ் சார், நான் இத்தனை நாளா ஒரு 50 ரூபாய் சேர்த்து என்னோட பாக்கெட்ல வச்சிருந்தாங்க. அந்த ஃபுட்பாலுங்க என் பாக்கெட்ல இருந்து தூக்கிட்டு போயிடுச்சு. வாய மூடு பகதூர். என்னோட மொத்த சேலரி எடுத்துட்டு போயிடுச்சு அது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பந்தோகினி மேடம், அவங்க என்னோட பர்ஸையும் கொண்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் காசு போச்சு, அதுக்கு மேல அடியும் வாங்க வேண்டியதா போச்சு. ஆமா பதிஜே, சீக்கிரமா ஏதாச்சும் யோசி. மன்மோஜியோட ஃபுட்பாலை எப்படி தடுக்கலாம்னு யோசி. இல்லன்னா அவன் இந்த ஊரையே கொள்ளையடிச்சிருவான். இங்க பாரு பதிஜா, சீக்கிரமா ஏதாவது ஐடியா யோசி. ஐடியா. நீங்க ரோபோட்டிக் ஃபுட்பால்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதை வச்சு நீங்க இந்த மொத்த ஊரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்களாமே. ஆமாமா, உண்மைதான். ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லணும்னா இவங்க தான் என்னோட ஆர்மி. இவங்கள வச்சுதான் நான் இந்த ஊரோட டான் ஆக போறேன். டானுக்கெல்லாம் டான் டான். அது சாச்சாவும் மருமகனும் இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே நடக்காது. இந்த கொரோனா நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க யாரு? இவரு என்னோட ஃப்ரெண்டு சாச்சா பட்டிச்சா. இந்த ஊரோட மிகப்பெரிய டிடெக்டிவ்னு இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க உங்களை கண்டிப்பா எப்பவும் டானாக விட மாட்டாங்க. அட, அவங்கள என்ன பெரிய டிடெக்டிவ்ஸ். நான் சாச்சா பத்திஜாவை மட்டும் கிடையாது, அவங்களோட பாஸ் பல்லாவையும் என்னோட இந்த ஃபுட்பாலை வச்சு விரட்டி விரட்டி அடிச்சிருக்கேன். அதுக்காக தான் நாங்க உன்னை அடிச்சு கூட்டிட்டு போக வந்திருக்கோம். உன்னை சும்மா விட மாட்டேன். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அது இல்ல. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு கிரேட் சயின்டிஸ்ட், நீங்க ரொம்ப சிறந்தவர், நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவர், ரொம்ப இன்டெலிஜென்ட். வெல், இந்த ஃபுட்பாலை நீங்க எங்களுக்கு விற்க முடியுமா? நோ நோ நோ, நான் இந்த என்னோட பிரமாதமான கண்டுபிடிப்பை யாருக்கும் விற்கவே மாட்டேன். ஆனா நாங்க உங்களுக்கு இந்த ஃபுட்பாலுக்கு பதிலா 100 கோடி ரூபாய் கொடுக்கறோம். என்ன சொல்றீங்க? 100 கோடியா? 100 கோடியா? ஆமா, இன்னும் வேணும்னா நிறைய கொடுப்போம். உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல சார், இப்போதைக்கு எனக்கு 100 கோடியே போதும். 100 கோடியை வச்சு நான் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃபுட்பால்ஸா உருவாக்குவேன். நீங்க என்னோட எல்லா ஃபுட்பால்ஸையும் கொண்டு போங்க. அதுக்கு பதிலா அந்த 100 கோடியை கொடுத்துருங்க. சரி, நாங்க கையோட 100 கோடி கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நாங்க உங்களோட ஃபுட்பால்ஸை டெமோ பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஓகே, இப்பவே டெமோவை கொடுத்துறேன். யார துவைச்சு எடுக்கணும்னு சொல்லுங்க. காசு கொடுக்கறது நாங்க தானே, அப்ப ட்ரையும் நாங்க தான் பண்ணுவோம். பொருள் உன்னோடதுன்னா உன்னை வச்சு தானே ட்ரை பண்ணணும். என்ன வச்சா? எதுக்காக என்ன வச்சு? டெமோ பார்க்கணும்னா செவுத்து மேல ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, இல்ல பாறைகள் மேல ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல இரும்பு கம்பங்கள் மேல ட்ரை பண்ணலாம். ஓ நோ 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 நோ, அதெல்லாம் பண்றதுக்கு எங்க கிட்ட பெரிய பிரம்மாண்டமான ரோபோட் இருக்கு, புல்டோசர் இருக்கு, கிரேன் இருக்கு. அதுக்காக இதுக்கு நாங்க 100 கோடி ரூபாய் கொடுக்கணும்? நாங்க மனுஷங்க மேலதான் ட்ரை பண்ணணும். சொல்லுங்க 100 கோடி வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும் வேணும், 100 கோடி வேணும். சரி சரி, நீங்க ட்ரை பண்ணுங்க, என்ன வச்சே ட்ரை பண்ணுங்க. போதும் போதும், வேண்டாம், முடியல. ஒரே முடிஞ்சிருவோம் போல இருக்க. டெமோ முடிஞ்சிருச்சு. போதுமா? இவ்ளோ பெரிய அமௌண்ட்டுக்கு இவ்ளோ கம்மியான டெமோவா? அமௌண்ட் 100 கோடி சார், 100 கோடி. நாங்க டெமோவை சரியா பண்ணாம விட மாட்டோம். கொஞ்சம் அடி, சில கிக்ஸ், கொஞ்சம் நேரம் ஆக்ஷன். அதான் இப்ப டெமோ பண்ணி பாத்துட்டீங்களா? அந்த 100 கோடியை எப்ப கொடுப்பீங்க? என்ன அடிச்சது போதும், கொஞ்சம் நிறுத்தி ரெஸ்ட் விடுங்க. நிறுத்துங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க.
நிறுத்துங்க போதும் விட்டுருங்க என்னால முடியல எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நீங்க ஒண்ணும் ஃபாரின் வியாபாரிங்க கிடையாது நீங்க 2 பேரும் சாச்சா பத்திஜான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு வேணுன்னு போட்டு போதும் எடுக்கிறீங்களா விட்டுருங்க எப்படியோ இதை தெரிஞ்சுக்கிட்ட இப்ப இதையும் தெரிஞ்சுக்கோ சாச்சா மருமகன் இருக்கிற வரைக்கும் உன்னால ஃபண்டூஷ் நகர் மக்களை எப்பவும் கஷ்டப்படுத்தவே முடியாது புரிஞ்சுதா தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதாகணும் என்ன சொல்றீங்க மாமா அட ஆமா மருமகனே